இன்றைக்கு எல்லோரும் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். எந்த காலகட்டம் 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, 1 ரூபா வருமானம் இல்ல. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அதுல வர்ற வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் இல்ல, கலால் வரி இல்ல. இப்படி 1 ரூபா வரி வருமானம் இல்லாத போது சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராது 5 லட்சம் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? நாங்க வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபா சம்பளம் பிடிக்கல. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அதிமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 1 ரூபா பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி இதை யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். விவசாயியுடைய பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் விவசாயிகள் பம்பு செட் இயக்கலாம். இப்ப ராத்திரி 12 மணிக்கு விட்டா யார் போய் தண்ணி பாய்ச்சறது? நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் கஷ்டம். கரும்பு காட்டில் போய் தண்ணி பாய்ச்ச முடியுமா? மஞ்சள் வைக்கத்தை போய் உள்ள பயிற்சி போடுமா? விஷப்பூச்சி தாக்குனா யாருடைய உயிருக்கு ஆபத்து? அவருக்கெல்லாம் அது கவலை இல்லை. அவர் செல்வ சேர்ந்தா வாழ்ந்த ஒரு ஏசி போட்டு படுத்துட்டு இருக்காரு. விவசாயிக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். ஆக இப்படிப்பட்ட இந்த கேடுகிட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாய வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களுக்கு காப்பீடு திட்டம், அதுக்கு 5% வசூல் பண்றாங்க. இப்ப 5% பிரீமியம் கட்ட வேணும். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே அது 2% குறைக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி, மழையை நம்பித்தான் நம்முடைய விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். ஆக நிலத்தடி உயர்த்த வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், ஏரி குளம்லாம் நிரப்ப வேண்டும். அதற்காக மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை நிரப்பப்படும். அதிமுக ஆட்சியில் நம்முடைய கிராம பகுதி ஏற்காடு மலைப்பகுதி, அது கருமந்துறை மலைப்பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்க அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தால் தான் டாக்டர் பார்த்து அவர் நோயை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தேன். இது இந்த ஆளுக்கு என்ன வலிக்குன்னே தெரியல ஸ்டாலினுக்கு. இதுல என்னங்க அரசியல் வேண்டி இருக்குது? 2000 அம்மா மினி கிளினிக் அனுபவ நீதியாக. நான் கிராமத்தில் பிறந்த காரணத்தால நாங்களாம் டாக்டர் போனால் எடப்பாடிக்கு 15 கிலோமீட்டர் போகணும். அதனால நம்ம ஊர்லேயே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தா, கிராமத்திலே திறந்தா, ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி திறந்தா அவர்கள் அங்கேயே போய் அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெறலாம். அதில் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர், இப்படி அந்த திட்டத்தை கொண்டாந்து மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு. எல்லா இடத்துலையும் ஏழை மக்கள் அங்கே போய் அற்புதமாக சிகிச்சை பெற்றாங்க. மக்களிடத்தில் வரவேற்பு வந்தோன்னா ஸ்டாலின் பார்த்தார், மக்களிடத்தில் அதிமுக செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு
அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வரணுங்களா? ஏழைகளை வஞ்சிக்கிட்டு அரசு தேவையா? இதுல என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு